என்னும் அரசியல் பால்வாடியில் அட்மிஷன் வாங்கின பல பெண் ஜென்சி போராளிகள் இலவசங்கள்னா என்ன, மக்கள் நலத்திட்டங்கள்னா என்ன அப்படிங்கிற வித்தியாசம் தெரியாம கண்மூடித்தனமாக மத்தவங்க சொல்றத கேட்டுட்டு சமூக வலைதளங்கள்ல பேசிக்கிட்டு இருக்காங்க, பதிவுகள் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியிற மாதிரி இந்த சகோதரி ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கிறாங்க. இது அவசியம் எல்லா ஜென்சி தலைமுறையை சேர்ந்தவர்களும், குறிப்பாக கண்மூடித்தனமாக விஜய் போன்றவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு காணொளி. 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை யார் கேட்டா? இவங்களை யார் கேட்டா? நான் ஃபர்ஸ்ட் ஓசி பஸ் வேணும், நாங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம், எங்களுக்கு பஸ்ல போறதுக்கே முடியல, நாங்க நடந்து போயிட்டு இருக்கோம், வேணும் நாங்க கேட்டோமா? கிடையாது. நீங்க கொள்ளாச்சிங்க, கணக்கு காட்டணும்னு ஏதோ ஒண்ணு பண்றீங்க, அதுதான் போயிட்டு இருக்கு. யார் கேட்டா இவங்களை? மாசம் 1000 ரூபாய் கொடுக்கலையே, வேணாம் எங்களுக்கு, நாங்களாம் வாங்கல. அவங்க சம்திங் கொடுப்பாங்க, ஓகே, ஆனா நாங்களாம் வாங்கல, அதெல்லாம் வாங்க கிடையாது, எங்களுக்கு அவசியமும் கிடையாது. படிச்சிருக்கோம், சம்பாதிக்கிறோம், வாழ்றோம், இங்க ஃப்ரீயா கொடுக்கற எதுவுமே எங்களுக்கு தேவை கிடையாது. இலவசங்களை எதிர்க்கிறோம்னு சொல்லக்கூடிய ரசிகர்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எது இலவசம்னா விஜய் நற்பணி மன்றம் அப்படிங்கிற என்ஜிஓ கிராமங்களுக்குள்ள போய் இலவசமா விஜய் பிறந்த நாளுக்கு மோதிரம் போட்டு வரீங்க இல்லையா, அதுதான் மக்களை ஏமாத்துற இலவசம். அதுதான் மோசமான இலவசம். கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தமிழ்நாடு அரசுங்கிறது மக்களால் மக்களுக்காக மக்கள் தேர்ந்தெடுத்த மக்களாட்சி. அது அவங்க மக்களுக்கு கொடுக்கறது கடமை, அவங்களோட கடமை. மக்களுக்கான நல்ல திட்டங்களை உருவாக்குறதும் வடிவமைக்கிறதும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதும் அவங்களுடைய கடமை. அதைத்தான் அவங்க பண்றாங்க. ஓசி பயணம் கிடையாது. ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் பணத்தை தமிழக அரசு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அதனாலதான் உங்களுக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க. டிக்கெட் கொடுத்து டிக்கெட்ல எத்தனை டிக்கெட் போயிருக்குதுன்ற கால்குலேஷன் அமௌண்ட் கவர்மெண்ட் பே பண்ணிட்டு இருக்கு. சோ அதெல்லாம் மகளிர் உரிமை பயணம் ஏன் சொல்றோம் அப்படின்னா, அது மக்கள் வரிப்பணத்துல மக்களுக்காக நடத்தப்படக்கூடிய திட்டம். எதுக்காக முதல்வர் ஸ்டாலின் அங்கீகரிக்கப்பட்டு கொண்டாடப்படுறாரு அப்படின்னா, எத்தனையோ ஆட்சிகள் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி இருந்தது. அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா இருந்தாங்க. நிறைய தங்க நகை, வைர நகை, வைராட்டி எல்லாம் போட்டு வாரிசே இல்லாத அவங்க பல தலைமுறைகளுக்கான சொத்து குவிப்பு வழக்குல கிரிமினல் ஆகி வெளியே போறாங்க. சோ இவங்க அடுத்து வரக்கூடிய கலைஞராகட்டும் இவங்களாகட்டும் பெரும்பாலும் மக்களுக்கான உரிமையை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அவங்க ஏதோ பண்றாங்க, அதுக்காக பணத்தை எடுக்கிறாங்க, கோர்ட்ல ப்ரூவ் பண்ணணும்ல. சும்மா போற போக்குல எல்லாரும் மேலே எப்படி பழி போடுவீங்களா? விஜய் கூட தான் காருக்கு டாக்ஸ் கட்டலன்னு ஒரு கேஸ் இருந்தது. அந்த பழியை அப்படியே விட்டுட்டு அண்ணான்னு சேர்ந்துக்கிறீங்க. அதனால மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது, உரிமை பயணம் அப்படிங்கறதோ இலவச திட்டம் கிடையாது. உரிமைக்கான திட்டம், உரிமையோடு கூடிய மக்களுக்கான உரிமையை கொடுக்கக்கூடிய திட்டம். என்ஜிஓ பண்றதா இலவசம், மோசடி. இப்ப கூட போய் மிக்சி கொடுத்துட்டு இருக்கீங்க தானே சில இடத்துல நான் பார்த்தேன். எதுக்கு மிக்சி கொடுக்குறீங்க? இலவசம் கொடுக்க கூடாதுல்ல, மிக்சி கொடுக்கலாமா? நீங்க தப்பு இல்ல.